அம்பேத்கர் அவர்களுக்கும் காந்தியடிகளுக்கும் இடையிலான அந்த பூனா ஒப்பந்தம் 1932ஆம் ஆண்டிலே நிறைவேற்றப்பட்ட பிறகு இந்த தமிழ்நாட்டினுடைய லீடர்ஸ் என்ன பண்ணிருக்கோம், நிறைய மாடலை கிரியேட் பண்ணி நம்ம விடுதலைக்காக நம்ம போராடிருக்கோம். சென்னை பல்கலைக்கழக தமிழ் இலக்கியத்துறை தமிழ் ஆய்வு பரப்பில் பண்டிதர் அயோத்திதாசர் என்கின்ற பொறுமையில் ஒரு நாள் கருத்தரங்கு நடத்த வேண்டும் என்கின்ற நீண்ட நாள் கனவு என்று கூட சொல்லலாம். முனையப்பட்ட ஆய்வாளர்கள் தமிழ் இலக்கியத்துறை சார்ந்து மட்டுமல்லாது தமிழ் மொழித்துறை முனையப்பட்ட ஆய்வாளர்களும் இணைந்து அயோத்திதாசருக்கு ஒரு கருத்தரங்கு நடத்த வேண்டும் என்று பல நாட்கள் சிந்தித்தார்கள். ஆனால் அது இன்றுதான் நிறைவேறியுள்ளது. இந்த கருத்தரங்கை ஏன் நாம் நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தை மட்டும் நான் சொல்லிவிட்டு அடுத்தது வரவேற்புரைக்கு செல்கிறேன். பண்டிதர் அயோத்திதாசர் ஒரு இலக்கிய படைப்பாளி மட்டுமல்ல, இதழாளர் மட்டுமல்ல, பௌத்த சிந்தனையாளர் மட்டுமல்ல, அவர் சமூக விடுதலை சார்ந்து சிந்தித்த ஒரு மாமனிதர். இங்கு ஒருவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஞான அலாய்சியஸ் அவர்கள் அயோத்திதாசனுடைய படைப்புகளை, எழுத்துக்களை தொகுத்து தமிழ் சமூகத்திற்கு வழங்கவில்லை என்று சொன்னால் இந்த அளவிற்கு பண்டிதர் அவர்களுடைய பெருமை, அவருடைய சிந்தனை, அவருடைய செயல்பாடு தமிழ் மண்ணுக்கு, உலகிற்கு கிடைக்காமலே போயிருக்கலாம். அவருக்கு சென்னை பல்கலைக்கழக தமிழ் இலக்கியத்துறையும் மொழித்துறையும் நன்றியுடன் நினைவு கொள்கிறார். நண்பர்களே, பண்டிதர் அவர்கள் சமூக விடுதலையை முதன்மையாக கொண்டு எழுப்பிய குரல் 1891-92 ஆண்டுகளில், 2ஆம் ஆண்டுகளில் அவருடைய பணி, அடிக்கடி நாம் சொல்கின்ற சென்னை சென்ட்ரலுக்கு அருகில் இருக்கக்கூடிய விக்டோரியா பப்ளிக் ஹால், அந்த ஹாலில் ஒரு குழு, அப்போது இருந்த ஆங்கிலேய அரசுக்கு பரிந்துரை செய்வதற்காக ஒரு குழுவை ஏற்படுத்தி அந்த குழுவில் பண்டிதர் அவர்கள் ஒருவர் மட்டும் நீலகிரியிலிருந்து வந்து பங்கேற்றார். அவர் சொன்ன ஒரே ஒரு கருத்தை அல்லது அவருடைய சிந்தனையை அந்த அரங்கு உடனடியாக மறுத்தது. முதலில் ஒன்று, கோயில்களில் அனைத்து சமூகத்தினரும் ஒன்றாக கோயிலுக்குள் நுழைய வேண்டும் என்று கேட்டபோது உடனடியாக மறுத்த அந்த கூட்டம், எங்கள் பிள்ளைகள் படிப்பதற்கு பள்ளிகள் வேண்டும், சாலைகள் வேண்டும் எங்கள் ஊர்களில் என்று சொன்னபோது உடனடியாக ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஒரு பண்பாட்டினுடைய கூறான கோயிலுக்குள் நுழைகின்ற போது உடனடியாக மறுப்பு தெரிவித்தவர்கள் பள்ளிதானே, சாலைதானே என்பது போல அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். பண்பாட்டு புரட்சி, பண்பாட்டு அரசியல் முன்னெடுப்பை முதன்மையாக முன்னெடுத்த பெருந்தகை நம்முடைய பண்டிதர் அவர்கள். அதற்காக நாம் அவரை பேச வேண்டி இருக்கிறது. ஒரு ஆய்வு புலங்களில், அறிவு புலங்களில் அவரை கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கிறது. அவருடைய பௌத்த சிந்தனைகளை நாம் கொண்டு சேர்க்க வேண்டியிருக்கிறது. அவர் நேர் எதிரான ஒரு எதிரியாக, அல்லது அந்த எதிரி என்ற சொல்லை கூட நீங்கள் நாசுக்காக எடுத்துக் கொள்ளுங்கள், மறுப்பாளர்களாக யோசித்தவது ஒரு பார்ப்பனிய சிந்தனை மரபைத்தான். இங்கு ஏற்கனவே இருந்த பௌத்த மரபுகளை எல்லாம் தன்மயப்படுத்திக் கொள்கின்ற ஒரு ஒரு கருத்தியலைத்தான் அவர் கடுமையாக எதிர்த்திருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய அவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் பூர்வ பௌத்தர்கள் என்று அவர் எண்ணியிருக்கிறார். அதற்கான கட்டமைப்புகளை அவர் உருவாக்கி இருக்கிறார். ஒரு பைசா தமிழன் வழியாக தமிழன் என்கின்ற ஒரு சொல்லையும்
திராவிடம் என்கின்ற அம்பேத்கர், அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு முன்னரும் கூட, பெரியார் அவர்களுக்கு முன்னரும் கூட நாம் அத்தனை பேருக்கும் தெரிந்த விடயம்தான், திராவிடத்தை அவர்தான் திராவிடம் என்ற சொல்லை இந்த சமூகத்திற்கு வழங்கியவர். அவரை நாம் பேச வேண்டியிருக்கிறது, அவருடைய எழுத்துக்களை நாம் வாசிக்க வேண்டியிருக்கிறது. இதை எல்லாவற்றையும் ஏற்படுத்துகின்ற ஒரு பணியாகத்தான் அவரை பற்றியான ஒரு கருத்தரங்கை நாம் நடத்த வேண்டும் என்று தீர்மானித்தோம். அதற்கு யாரை அழைப்பது? பௌத்தத்தின் பாலும் அம்பேத்கரினுடைய வாசிப்பின் வழியாகவும் பண்டிதர் அயோத்திதாசரனுடைய வாசிப்பையும் எடுத்துக்கொண்டவர்கள் தான் இதற்கு பொருத்தமானவர்கள் என்று யோசித்த போது எங்களுக்கு உடனடியாக நினைவில் வந்தது நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் முனைவர் ரவிக்குமார் ஐயா. இந்த வளாகத்திற்கு சட்டமாக கைத்தட்டத்தில் மூலம் பஞ்சத்தனம் பண்றீங்களே. நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள், அவர் அது மட்டும் அல்ல, ஒரு இலக்கியவாதி. அம்பேத்கரையும் பண்டிதர் அயோத்திதாசரையும் வாசிப்பது போலவே உலக இலக்கியங்களை வாசிக்கக்கூடியவர், ஒரு கவிஞர். அதோடு மட்டுமல்ல, சாதியை கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு மாமனிதர். அவர் கட்சி சார்ந்து நாங்கள் அழைக்கவில்லை நண்பர்களே. அவர் ஒரு எழுத்தாளர், அவர் முனைவர் பட்டத்தை முடித்தவர், ஒரு பேரறிஞர் என்கின்ற அடிப்படையில் இருந்து, அயோத்திதாசரை வாசித்தவர் என்கின்ற அடிப்படையில் இருந்து தான் அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நான் முதலிலேயே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அவர் ஒரு வழக்குரைஞர். இதை எல்லாவற்றையும் தாண்டி ஆகச்சிறந்த படைப்புகளை தமிழுக்கு கொணர்ந்த ஒரு மொழிபெயர்ப்பாளர். அவருடைய கட்டுரை தொகுப்புகளை நண்பர்களே நீங்கள் வாசித்தால் போதுமானது. இந்திய அரசியலை மட்டுமல்லாது உலக அரசியலையும், பெண்ணியம் சார்ந்த சிந்தனை மரபையும், சாதியினுடைய அழுக்கையும் மிக துலக்கமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதற்கு அவருடைய எழுத்துக்கள் சான்று. ஏறக்குறைய 25க்கும் மேற்பட்ட கட்டுரை தொகுதிகளை அவர் வெளியிட்டிருக்கிறார். 2-3 கவிதை தொகுதிகளை வெளியிட்டிருக்கிறார். அவர் மொழிபெயர்த்திருக்கக்கூடிய சிந்தனையாளர்கள் ஃபூகோ, எட்வர்ட் சையத், அப்பத்தோ, எக்கோ போன்ற பல அறிஞர்களுடைய எழுத்துக்களை தமிழுக்கு கொணர்ந்த பெருந்தகை. தலித் இலக்கியம், அரசியல், பண்பாடு என்கின்ற ஒரு தொகுப்பு நூலையும், தலித் என்கிற தனித்துவம் என்கின்ற ஒரு நூலையும், அயோத்திதாச பண்டிதர் சிந்தனைகள் என்கின்ற 4 தொகுதிகளையும் அவர் தொகுத்தளித்திருக்கிறார். அதோடு தன் வரலாற்று நூலான இரட்டைமலை சீனிவாசன் தாத்தா அவருடைய ஜீவித சரிதம் அவரால் தொகுத்தளிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதழ்களை, தலித் என்கின்ற இதழ், போதி என்கின்ற இதழ், இன்றைக்கும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய மணற்கேணி என்கின்ற ஒரு ஆய்விதழ் என்று இதழ்களில் கால் பதித்து அயோத்திதாச பண்டிதர் எப்படி ஒரு பைசா தமிழன் வழியாக இந்த உலகிற்கு அவருடைய சிந்தனைகளை எழுதி தீர்த்தாரோ, அதுபோல இதழ்களின் வழியாக ஆய்வுலகத்தை நீக்கமர நிறைத்திருக்கக்கூடிய பெருந்தகை நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பான ஒரு செயல் இருக்கிறது. நிறப்பிரிகை என்கின்ற ஒரு பத்திரிகை வந்தது. மார்க்ஸ், வேலுசாமி போன்றவர்களெல்லாம் இணைத்து கொண்டு ஒரு ஆகச்சிறந்த ஒரு ஆய்விதழை தமிழ் சமூகத்தில் இன்றைக்கும் கூட அந்த ஆய்விதழ் தனித்துவமான இதழாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இதழை தொடர்ந்து தொடர்ச்சியாக ஆய்வுலகத்தில், தமிழ் ஆய்வுலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அவர் அயோத்திதாசரை பற்றி பேசுவது என்பது ஆக பொருத்தமானது. அவரை உங்கள் அத்தனை பேரின் சார்பாக வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். இந்த கருத்தரங்கிற்கு தலைமையேற்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய பெருந்தகை பேராசிரியர் சு ஆம்ஸ்டாங் அவர்கள். தமிழ் ஆய்வு பரப்பில் பண்டிதர் அயோத்திதாசர் என்கின்ற
சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் பொறுப்பு குழுவினுடைய ஆகச்சிறந்த செயல்பாடுக்கு சொந்தமான உறுப்பினர் நம்முடைய முனைவர் சு ஆம்ஸ்டாங் அவர்கள். ஆங்கிலத்துறையினுடைய தலைவராகவும் அழிநிலை மொழிகள் நடுவத்தினுடைய தலைவராகவும் பொறுப்பேற்று அந்த பொறுப்புகளோடு இணைந்து சென்னை பல்கலைக்கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருந்தகை முனைவர் சு ஆம்ஸ்டாங் அவர்களை இந்த கருத்தரங்கிற்கு வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். அண்ணல் அம்பேத்கரை போலவே பண்டிதர் அயோத்திதாசரையும் இந்த தமிழ் இலக்கியத்துறையும் மொழித்துறையும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. வரும் ஏப்ரல் 8ஆம் தேதி அண்ணல் அம்பேத்கருக்கு 5ஆம் ஆண்டு கருத்தரங்கை நடத்துவதற்கு நம்முடைய முனைவர்பட்ட ஆய்வாளர்கள் தயாராகிவிட்டார்கள். ஏன் இவர்கள் எல்லாம் நாம் பேச வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், அப்போதுதான் பண்பாட்டு அரசியலையும் சமூக அரசியலையும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என்கின்ற நோக்கத்திற்காகத்தான் இவர்களை மற்றவர்களுக்கு நிறைய பேர் கொண்டாடுறாங்க, நிறைய பேர் கருத்தரங்கள் நடத்துகிறார்கள். ஆனால் இவர்களை நாம் பேச வேண்டியிருக்கிறது, இவர்களை நாம் வாசிக்க வேண்டியிருக்கிறது என்கின்ற அடிப்படையில் தான் இந்த மாதிரியான கருத்தரங்கள் நடத்தப்படுகின்றன. இந்த கருத்தரங்கிற்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக நம்முடைய பேராசிரியர், மொழித்துறையினுடைய தலைவர், நம்மளுக்கெல்லாம் நண்பராக விளங்கக்கூடிய மணிகண்டன் ஐயா அவர்கள் யாப்புக்கு அதிகாரி மட்டுமல்ல, இங்கே வளாகத்தில் ஒரு அறிவு சார்ந்த செயல்பாடுகளுக்கு துணை நிற்கக்கூடிய ஒரு அறிஞரை நான் வருக என்று வரவேற்கிறேன். அதோடு இந்த நிகழ்ச்சியை தொகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய துர்கா அவர்களையும், நன்றியுரையாற்ற இருக்கக்கூடிய கு பாரதி அவர்களையும் வருக என்று வரவேற்கிறேன். பிற்பகலில் ஒரு கருத்தரங்கு இருக்கிறது. இந்த பிற்பகல் என்றால் பயந்து விட வேண்டாம். இதனை தொடர்ந்து, இந்த நிகழ்வை தொடர்ந்து கருத்தரங்கு நடக்க இருக்கிறது. அந்த கருத்தரங்கிற்காக பல அறிஞர்கள் வர இருக்கிறார்கள். அந்த கருத்தரங்கின் அமர்வு தலைவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் வாணி அறிவாளன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை இப்போதே நான் வரவேற்று விடுகிறேன். வருக. நம்முடைய பேராசிரியர் ஏகாம்பரம் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்கிறேன். வேளாண் கல்லூரியுடைய பேராசிரியர், நம்முடைய பேராசிரியர், என்னுடைய பேராசிரியர் வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்கிறேன். வெளியிலிருந்து அறிஞர்கள் மக்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். நீலம் பண்பாட்டு மையத்தினுடைய நண்பர்கள் ஒளிப்பதிவு செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் வரவேற்கிறேன். நண்பர்களே, வெளியிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் பண்டிதர் அயோத்திதாசன் பற்றியான அவர் மீது அன்பு கொண்டவர்கள், அது மட்டுமல்லாது இலக்கியத்தின் மீது அன்பு கொண்ட அறிஞர் பெருமக்கள். அவர்கள் அத்துணை பேரையும் வருக என்று வரவேற்கிறேன். நம்முடைய முன்னை மாண நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். உங்களையும் நான் வரவேற்கிறேன். தமிழ் இலக்கியத்துறையினுடைய ஆய்வாளர்கள், முதுகலை மாணவ நண்பர்கள், 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு மொழித்துறை ஆய்வாளர்கள் என அத்துணை பேரையும் வருக என்று வரவேற்கிறேன். வாழ்த்துறை என்று அழைப்புதழில் போட்டிருந்தாலும் சில கருத்துக்களை இந்த சூழ்நிலையில் மாணவர்கள், ஆய்வாளர்கள் முன் நான் வைப்பதற்கு இதை பயன்படுத்திக் கொள்கிறேன். 19ஆம் நூற்றாண்டு இறுதி, 20ஆம் நூற்றாண்டு தொடக்கம், ஆங்கிலேயர் ஆட்சிக்கார் இதழியல் பத்திரிகை துறை எல்லாம் மெல்ல மெல்ல அருந்துகிறது, மலர்கிறது. உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற ஆளுமைகள் உருப்பெறுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சமூக நீதிக்காக, சமத்துவத்துக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக, பௌத்தத்தை உயர்த்தி பிடிப்பதற்காக செயல்பட்ட முன்னோடி ஆளுமைதான் அயோத்திதாசன். 2000 ஆண்டுக்கான தமிழ் நமக்கு தெரிகிற தமிழ் சமூக வரலாற்றில் இதற்கு முன் இப்படி ஒருவர் செயல்பட்டதில்லை என்று செயல்பட்ட ஒரு பேராளுமை அயோத்திதாசன். அயோத்திதாசன் இதே கடற்கரை சாலையில அடுத்த திருப்பத்தில் இருக்கிற அந்த விவேகானந்த இல்லம், ஐஸ் ஹவுஸ், அந்த கட்டடத்துல தான், அந்த கட்டடத்துக்கு அருகில் உள்ள இடத்துல ரெண்டுலையுமே அயோத்திதாசர், லட்சுமி நரசு, சிங்காரவேலர் என்கிற 3 பெரிய ஆளுமைகள்
பௌத்தத்தை தொடர்ந்து இந்த சென்னை ராஜதானியின் தலைமையிடமான சென்னையில் முன்னெடுக்கிற நிகழ்வுகளை தொடர்ந்து செயல்படுத்தி வந்தார்கள். அந்த காலத்துல விவேகானந்தரை பத்தி 1902 வரையிலான காலகட்டத்தில் வெளிவந்த செய்தித்தாள்கள், இதழ்கள் முதலியவர்கள்லாம் வந்ததை ஆவணப்படுத்தின அந்த ஆவண தொகுப்புல அயோத்திதாசர், லட்சுமி நரசு, சிங்காரவேலர் முன்னோடியாக செயல்பட்டது பற்றிய பதிவுகள் எல்லாம் இருக்கு. அப்ப நினைச்சு பார்த்தா 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கம், அதற்கு முன்பு 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலேயே மிகப்பெரிய பணிகளை முன்னெடுத்த ஒரு மூவர் அணியாக இந்த அயோத்திதாசரும் லட்சுமி நரசரும் சிங்காரவேலரும் இருந்தாங்க. பௌத்தம் என்கிற ஒரு புள்ளி, இன்னொன்று ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமையை மீட்பது என்கிற புள்ளி. இந்த இரண்டு புள்ளிகளிலும் இவர்கள் மிகப்பெரிய பணிகளை முன்னெடுத்தார்கள். அயோத்திதாச பண்டிதர் பரவலாக ஞான அலாய்சியஸ் தொகுப்பால் வெளிப்பட்டார் என்று அறிவுலகம் அடிக்கடி சொன்னாலும் அதற்கும் முன்னதாகவே அயோத்திதாசர் என்கிற இடத்துல இந்த ஒரு செய்தியை சொல்லிவிட்டு வருகிறேன். ஆராய்ச்சி துறையில, கல்வித்துறையில, தமிழ் மொழி பரப்புல, இலக்கிய பரப்புல பாரதியியல், பெரியாரியல் என்றெல்லாம் நாம் சொல்லுவோம். அதுபோல ஒரு மிக முக்கியமான அறிவுத்துறை தான் அயோத்திதாசரியல் என்பது. அந்த அயோத்திதாசரியல்ல ஞான அலாய்சியஸ் முயற்சிக்கு முன்னதாகவே முன்னோடியாக பங்களித்த ஒரு மாபெரும் அறிஞர் தான் அன்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய நம்முடைய ரவிக்குமார் அவர்கள். அயோத்திதாசர் இடத்துல, அயோத்திதாசருக்கு பிறகு சகஜானந்தர் இடத்தில் இன்று இந்த தமிழ் சமூகத்தில் 2 பேராளுமைகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் எழுச்சி தமிழர் தொல் திருமா, இன்னொருவர் நம்முடைய ரவிக்குமார். எழுச்சி தமிழர் ஒட்டுமொத்த இயக்கம் களப்பணி என்பது அதுல முதன்மையாக கவனம் செலுத்துறார். அந்த ஒட்டுமொத்த இயக்கம் களப்பணி என்பதோடு இலக்கியம், படைப்பு, மொழிபெயர்ப்பு, ஆராய்ச்சி, இதழியல், இப்படி பல செயல்பாடுகளை செய்கிற மிக முக்கியமான ஆளுமை நம்முடைய ரவிக்குமார் அவர். அதனாலதான் அவருடைய அருமையை உணர்ந்து தன் பக்கத்திலேயே எழுச்சி தமிழர் அவரை வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய இடத்துக்கு இன்னைக்கு அயோத்திதாசர் இல்லையே, சகஜானந்தர் இல்லையே என்கிற ஏக்கம் தீருகிற வகையில் செயல்படுகிற ஒரு பேராளுமை நம்முடைய ரவிக்குமார் அவர்கள். இன்றைக்கு கூட நான் அவர் தாமதமாக கொஞ்சம் வரவேற்கிறது வர முடியுமா என்று எண்ணினேன். ஏனென்றால் அண்மை காலமாக அவருக்கு வெவ்வேறு வகையில் உடல்நல குறைவுகள். ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு அத்தனை அறிவுலக செயல்பாடுகள், அத்தனை மக்கள் பணி மிக அழகாக நம்முடைய பேராசிரியர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்படி செயல்படுவார்கள். தொகுதியில ஒவ்வொரு நாளும் காலை, பிற்பகல், முற்பகல், இரவு வரை அவர் அயராத பணிகளை ரவிக்குமார் அவர்கள் ஆற்றுகிறார். நான் சில 5-6 மாதங்களுக்கு முன்பு அவரோடு 2-3 நாள்கள் ஒன்றாக இருந்தேன். அப்பொழுதும் அவருக்கு காய்ச்சல் தான். ஆனால் அந்த காய்ச்சலுக்கு நடுவில் நூற்றுக்கணக்கான பணிகளை அவர் முன்னெடுத்துக் கொண்டே இருந்தார். அப்படி இருக்கிற செயல்படுகிற ரவிக்குமார் தான் அயோத்திதாசரியலில் மிக முக்கியமான முன்னோடி. இது பலரும் அறிவதில் முன்னோடியான பணியை அவர் அயோத்திதாசரின் நூலை வெளியிடுவதில், அயோத்திதாசரின் இதழில் உள்ளவற்றை தொகுத்து வெளியிடுவதில் மிகப்பெரிய பங்களிப்பை அவர் செய்திருக்கிறார். இந்த அயோத்திதாசர் குறித்த கருத்தரங்கத்தில் நாம் இதை மறந்துவிடக்கூடாது, நினைவு கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய முன்னோடி ஆளுமை அவர். அயோத்திதாசர் 1892ஆம் ஆண்டு நீலகிரியிலிருந்து இங்கே சென்னைக்கு வருகிறார். இந்த நம்ம அண்ணா சாலை பகுதியில் இருக்கிற அந்த மகாஜன சபையில அவர் ஓங்கி குரல் கொடுக்கிறார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கிறார். இலக்கியத்துறை தலைவர் அதை சுட்டி காட்டினார். அதாவது வழிபாட்டு
இடங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில கல்வியும் சாலை வசதி உள்ளிட்டவையும் வேண்டும் என்று கேட்கிறார் அயோத்திதாசர். அதை அவர்கள் பரிந்துரைக்கிறார்கள். இந்த மகாஜன சபையில முதல்ல ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக சம இடத்துக்காக குரல் கொடுத்த ஆளுமைனா அது அயோத்திதாசர் தான். ஆனால் அந்த மகாஜன சபையில ஏராளமான ஆவண பதிவுகள் இருக்கு. அவையெல்லாம் இன்னமும் முழுமையாக எடுத்து வெளியிடப்பட்டால்தான் அயோத்திதாசர் முழுதாக பேசிய விவரங்கள் நமக்கு கிடைக்கும். அதை ஒட்டி மற்றவர்கள் எதிரொலித்த கருத்தெல்லாம், சவலை ராமசாமி முதலியார் போன்றவர்கள் எல்லாம் எதிரொலித்த கருத்துக்கள் எல்லாம், குத்தி கேசவ பிள்ளை முதலியவர்கள்லாம் எதிரொலித்த கருத்துக்கள்லாம் நமக்கு கிடைக்கும். ஓரளவுதான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, இங்க இருக்கிற ஆய்வாளர்கள் அயோத்திதாசரை படிப்பது, கருத்தரங்கம், அதில் பங்கேற்பது என்பதோடு அதற்கு அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும். இன்னும் அயோத்திதாசரியல் முற்று பெற்று விடவில்லை. ஏராளமான பணிகள் செய்யப்பட வேண்டியிருக்கு. எல்லாமே அயோத்திதாசர் நடத்தின அந்த ஒரு பைசா தமிழன் இல்ல தமிழன் என்கிற இதழில் இருந்துதான் இன்று வரை எடுத்து வெளியிடப்பட்டிருக்கு. நான் நினைத்து பார்ப்பது கொஞ்சம் இந்த அயோத்திதாசரியல் தேக்கம் பெற்றிருக்கிறதோ என்று. அந்த ஒரு மூல கருவூலத்தில் இருப்பதையே சிலர் வெவ்வேறு வகையா மாற்றி மாற்றி அளிக்கிறார்கள். ஆனா கொஞ்சம் நினைத்து பாருங்கள், அன்றைய அயோத்திதாசர் வாழ்ந்த காலத்தைய பொது சமூகத்தில் அவர் நடத்திய இதழுக்கு அப்பால் அயோத்திதாசர் எப்படி புரிந்து கொள்ளப்பட்டார், எப்படி உள்வாங்கப்பட்டார், எப்படி போற்றப்பட்டார், இதுக்கான எந்த ஆவணத்தவரையும் திரட்டி முன்வைக்கிற முயற்சி நடக்கல. நான் இங்கே இலக்கிய மொழித்துறை தலைவர் என்கிற முறையில் மட்டும் அல்ல, அயோத்திதாசரியல்ல கொஞ்சம் பணிகளை செய்திருப்பவன் என்கிற அடிப்படையில் வந்து நிற்கிறேன். உங்களிடத்தில் நான் இதுவரை வெளிப்படுத்தப்படாத ஒரு செய்தியை உங்களுக்கு முதல் முறையாக வெளிப்படுத்துகிறேன். நான் வைத்திருக்கிற இந்த பக்கம் இன்றைய ஹிந்து நாளிதழ் போல, தினமணி நாளிதழ் போல ஒரு பெரிய நாளிதழின் சுருக்கமான வடிவம், A4 வடிவத்தில் அச்சு எடுக்கப்பட்ட வடிவம். இது என்ன அப்படின்னா, கல்கத்தாவிலிருந்து வந்த ஆங்கில நாளிதழின் ஒரு பக்கம். இது ஒரு நாளிதழ், ஆங்கில நாளிதழ், கல்கத்தாவிலிருந்து வெளிவந்தது. இதை தோற்றுவித்தவர் புகழ்பெற்ற இந்திய விடுதலை இயக்கத்தின் தலகர்த்தர்களில் ஒருவரான விபின் சந்திரபாலர், பாலகங்காதர தலகர் விபின் சந்திரபாலர், அரவிந்தர் எல்லாம் சொல்லுவோம். அந்த விபின் சந்திரபாலர். இது அதற்கு பிறகு இந்த இதழுக்கு ஆசிரியராக இருந்தவர் அரவிந்தர். அந்த பத்திரிகை கல்கத்தாவிலிருந்து அந்த நாளிதழ இருக்கிற ஒரு செய்தியை நான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். அயோத்திதாசரியலில் நாம் எவ்வளவு செய்ய வேண்டி இருக்கிறது என்பதற்காக. தி மெட்ராஸ் சாக்கிய புத்திஸ்ட் சொசைட்டி, a public lecture was delivered in Bauddha Ashrama, Rayapeta on May 5th at 6 p.m. by Pandit C. Ayodhidas on the message of Buddhism. கல்கத்தாவிலிருந்து வெளிவந்த ஆங்கில நாளிதழில், இன்னும் சொல்ல போனா அயோத்திதாசராலேயே விமர்சிக்கப்பட்ட பிபின் சந்திரபால், அரவிந்தர் ஆகியோர் ஆசிரியராக இருந்த பத்திரிகையில வந்தது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, சென்னையில அயோத்திதாசர் பேசுறது கல்கத்தா நாளிதழில் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஏன் வருகிறது? இதை நாம் ஆராயணும், யோசிக்கணும். அப்ப அயோத்திதாசரா அங்க தெரிந்திருந்ததா, அல்லது பௌத்தம் என்கிற நோக்கில் இது பதிவானதா, அல்லது சென்னை ராஜதானியின் தலைமையிடமான சென்னையில நடக்கிற முக்கியமான நிகழ்வு கல்கத்தாவில் உள்ளவங்களுக்கு தெரியணும் என்று வெளியிடப்பட்டதா? அயோத்திதாசர் இன்னும் சொல்ல போனா தமிழன் இதழ் எப்ப தோற்றுவிக்கப்பட்டது? 1907 ஜூன் 19. நான் படிச்சு காட்டினது என்ன தேதி? 1907 மே 8.
தமிழன் இதழ் தொடங்கப்படுவதற்கு ஒரு மாதம் முன்னதாகவே கல்கத்தா நாளிதழில் அயோத்திதாசரின் அந்த சொற்பொழிவு பௌத்த ஆசிரமம் செயல்பாடு வந்திருக்குன்னா நாம எந்த அளவுக்கு அயோத்திதாசரை குறித்த ஆய்வுகளை இன்னும் மேற்கொள்ளாமல் இருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு ஒரு பைசா தமிழன் கூட உருவாகாத தோற்றுவிக்கப்படாத காலத்திலேயே கல்கத்தாவில் உள்ளவர்களுக்கு அயோத்திதாசருடைய பெயர் தெரிந்திருக்கிறதுனா அயோத்திதாசரோட முன்னோடியான இடம் என்ன, இதை நினைத்து பாருங்கள். அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஆளுமையாக இந்திய பரப்பில் அவர் அன்றைக்கு அவர் தன் இதழை தோற்றுவிக்கும் முன்பே இருந்திருக்கிறார். ஒன்று, இந்த ஒரு பைசா தமிழன் இதழ் 1907 ஜூன் 19 தொடங்கப்பட்டது. வரலாற்று ஆசிரியர்கள் இந்த அயோத்திதாசரியல்ல ஆய்வு செய்பவர்களே சொல்லுகிறார்கள், நமக்கு அந்த நீலகிரியிலிருந்து வந்து மகாஜன சபையில குரல் கொடுத்த பதிவு தெரிகிறது. ஆள்காட்டோடு பேசியது, சந்தித்தது, ஒரு விண்ணப்பம் கொடுத்ததெல்லாம் தெரிகிறது, சிலதான் தெரிகிறது. ஆனால் இந்த 1907 ஆண்டுக்கு முன்பு அயோத்திதாசர் செய்த பணிகள் என்னென்ன, விவரங்கள் என்னென்ன, பொது சமூகம், அதாவது ஒரு பைசா தமிழன் என்பது பௌத்த ஈடுபாடு கொண்டவர்களும் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக உழைப்பவர்களும் படிக்கிற இதழ். பொது சமூகத்திலிருந்து கொஞ்சம் பேர் படிச்சிருப்பாங்க. அன்றைக்கு பொது சமூகத்தின் முக்கியமான இதழ்கள் என்ன? இங்கிலீஷ்ல ஹிந்து, தமிழ்ல சுதேசமித்திரன். அந்த ரெண்டு அயோத்திதாசரை எப்படி பார்த்தார்? அயோத்திதாசர் முயற்சிகளை வெளிப்படுத்தினவா, வெளிச்சம் போட்டு காட்டினவா, இருட்டடிப்பு செய்தனவா? நாம ரொம்ப காலம் கழிச்சு சொன்னோம் அயோத்திதாசரை கண்டுபிடித்து விட்டோம். ஆனா அயோத்திதாசர்ல இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது ஏராளமாக இருக்கிறது. என்னிடத்துல ஏராளமான நான் கண்டுபிடித்த ஆவணங்கள் அயோத்திதாசர் தொடர்பாக இருக்கு. 2-3 மட்டும் சொல்லுகிறேன். அதாவது 1907க்கு முன்பு ஒரு பொது சமூகத்தில் அயோத்திதாசர் எப்படியெல்லாம் போற்றப்பட்டார், பதிவு செய்யப்பட்டார் என்று. 1904 ஜனவரி 30 சுதேசமித்திரன் நாளிதழ், அதுதான் தமிழின் முதல் பெரும் நாளிதழ், நிகழும் 1904 பிப்ரவரி மாதம் 1 சோமவாரம் மாலை 6 மணிக்கு ராயப்பேட்டை அம்மன் கோயில் வீதி 30வது எண்ணுள்ள பௌத்த ஆசிரமத்தில், அயோத்திதாசரோட ஆசிரமத்தில் ஸ்ரீமான்மா சிங்காரவேலு BA அவர்கள் சபாநாயகராக வீற்றிருக்க ஸ்ரீமதி சீச அம்பாளம்மையால் சங்கை நிவாரணம் என்னும் ஆக்கியத்தை பற்றி உபன்யாசம் செய்யப்படும். இப்படி 1904 ஏராளமான செயல்பாடுகளை, நிகழ்ச்சிகளை அயோத்திதாசர் முன்னெடுத்திருக்கிறார். அது பாருங்க, 1904 பிப்ரவரி மாதம் 23 பௌத்த ஆசிரம தருக்க பிரசங்கம். அடுத்த சனிவாரம் 27 5:30 மணிக்கு பண்டித அயோத்திதாஸ் அவர்களால் கடவுளை தொழுதலும் நீதி மார்க்கமும் என்பதை பற்றி பௌத்த ஆசிரமத்தில் பேசப்படும். அன்பர் யாவரும் மேற்படி பிரசங்கத்திற்கு வரும்படி கோருகிறோம். அயோத்திதாசரை அன்றைய பொது சமூகம் புறக்கணிக்கவில்லை, இருட்டடிப்பு செய்யவில்லை, நாம தான் தேடல். நமக்கு முன்னாடி இருக்கிற கடமை என்னன்னா, நான் இப்ப சும்மா நேரம் கருதி 2 செய்தி படிச்சு காட்டுறேன். 20 செய்தி கூட இப்ப படிக்க முடியும். பொது சமூகத்தில் அன்றைய ஆங்கில நாளிதழ் ஹிந்துவையும் தமிழ் நாளிதழ் சுதேசமித்திரனையும் தொடர்ந்து அயோத்திதாசருடைய செயல்பாடுகள், அவர் பேசுறதா அந்த ஏற்பாடு செய்த கூட்டங்கள் பற்றிய பதிவுகள் விரிவா வந்தது. நாம செய்ய வேண்டிய வேலையை செய்யல. நாம செய்ய வேண்டிய வேலை என்ன? உணர்வு உள்ளவர்கள், அம்பேத்கர் என்றும் அயோத்திதாசர் என்றும் சிந்திப்பவர்கள், அதிலும் குறிப்பா இளைஞர்கள், ஆய்வுத்துறையில் உள்ள ஆய்வாளர்கள் தேடணும். அவர்களெல்லாம் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டு சமூக மேம்பாட்டுக்காக உழைத்தார்கள். நம்மால வாழ்க்கையில கொஞ்சம் அர்ப்பணித்து கொண்டு தேடி கண்டுபிடிக்க கூட நாம செயல்பட மாட்டேங்கிறோம். நிறைய வேலை இருக்குங்கிறத சுட்டி காட்டுகிறேன். ஆங்கிலத்திலும் தமிழிலும் அன்றைய பொது சமூகத்தில் அயோத்திதாசருடைய பெரும்பாலான பணிகள் வெளிச்சமிட்டு காட்டப்பட்டிருக்கின்றன. நாம உரிய அளவில் செயல்படாததால இன்னமும் முழுமையடையல. உண்மையில அயோத்திதாசரியல் என்பது இன்னமும் ஏராளமான பணிகளுக்கு காத்திருக்கிறது. இதை மனத்தில் கொள்ளுங்கள். இந்த கருத்தரங்க சூழல்ல
தமிழ் மாணவர்கள் குறிப்பா 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு தமிழ் மண்ணின் வரலாறு, தமிழ் சமூக வரலாறு, தமிழ் இலக்கிய வரலாறு தொடர்பா அறியணும்னா 3 தான் என்ன பொறுத்தவரை முக்கியமான சோர்ஸ். ஒன்று உவேசா எழுதுன என் சரித்திரம், இன்னொன்று திருவிக எழுதிய அவருடைய வாழ்க்கை குறிப்புகள், 3வது அயோத்திதாசருடைய ஒரு பைசா தமிழன் அல்லது பிறகு பேர் மாறிய தமிழன் இதழ் தொகுதி. ஒவ்வொரு மாணவரும் எல்லாம் கிடைக்கிறது. இன்றைக்கு ஒரு பைசா தமிழன் இதழ்களை படிச்சீங்கன்னா உவேசாவோட என் சரித்திரத்துல ஒரு பகுதி இருக்கும். இந்திய விடுதலை தொடர்பான கருத்தோ சமூக அக்கறை சார்ந்த கருத்தோ இருக்காது, ஆனா தமிழ் தொடர்பான பக்கமெல்லாம் இருக்கும். திருவிக்காவில் இந்திய விடுதலை இருக்கும், தொழிலாளர் மேம்பாடு இருக்கும், தமிழ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அயோத்திதாசரை பார்த்தா தமிழ் இலக்கிய பரப்பு முழுவதும் வீர சோழியத்தை அவரளவுக்கு எடுத்து பேசியவர்கள், நேமிநாதத்தை அவரளவுக்கு எடுத்து பேசியவர்கள், ஔவை, திருவள்ளுவர் எல்லாவற்றையும் பற்றி தமிழ் இலக்கியம் பயிலுகிற ஒரு மாணவன், சமூக வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற ஒரு மாணவன், உரிமை போராட்ட வரலாறுகள் பற்றி அறிய வேண்டும் என்று விரும்புகிற மாணவன் ஒரு பைசா தமிழன் இதழ்களை தீவிரமாக வாசிக்க வேண்டும். மிகப்பெரிய திறப்பை அது உங்களுக்கு செய்யும். அப்படிப்பட்ட முக்கியமான இடத்தில் இருக்கிற ஆவண தொகுதிகள் தான் அவர் நடத்திய இதழ். அடுத்து அயோத்திதாசருக்கு இன்னும் வேலை செய்ய வேண்டியிருக்குன்னு சொல்றேன். ஆனா ஓரளவாவது பேரளவு அம்பேத்கர், ஓரளவு அயோத்திதாசர் இந்த தமிழ் சமூகத்தில் அறியப்பட்டு விட்டார்கள். அதை விட அயோத்திதாசருக்கும் அம்பேத்கருக்கும் மகிழ்ச்சி தருகிற ஒரு செயல்பாடு நாம முன்னெடுக்க வேண்டிய ஒரு செயல்பாடு. அதை முன்னெடுத்திருக்கிற ஒரு மகத்தான ஆளுமை என்று ஒரு மனிதரை சொல்ல வேண்டும் என்றால் அது நம்முடைய ரவிக்குமார் அவர்கள் தான். அயோத்திதாசருக்கு மதிப்பு செய்யறதுன்னா என்ன? அவர் விட்ட இடத்திலிருந்து அடுத்து யார் அந்த பணிகளை முன்னெடுத்திருக்கிறார்களோ அவர்களை பேசணும் இல்ல. எந்த தமிழ்நாட்டு பல்கலைக்கழகமாவது, கருத்தரங்கு பல்கலைக்கழகமாவது, அறிவு நிலையமாவது, இல்ல பொது மன்றமாவது சகஜானந்தர் குறித்து பேசுகிறதா? ஒரே மனிதர், ஒரே ஒற்றை குரல், ஒற்றை பெருங்குரல் ரவிக்குமார் குரல் மட்டும்தான். அவர்தான் சட்டசபையில சகஜானந்தர் ஆற்றிய உரைகளை முன்னோடியாக தொகுத்து வெளியிட்டார். ஸ்டாலின் ராஜாங்கம் சில கட்டுரைகள் படைத்திருக்கார். ஆனா ஒரு பெரும்பகுதி பணியை செய்தவர் ரவிக்குமார் அவர்கள் தான். அப்படி என்ன சகஜானந்தர் முக்கியத்துவம் வாய்ந்தவர். பௌத்தம் என்கிற சமய நிலையை முன்னெடுத்தவர் அயோத்திதாஸ். அந்த பௌத்தம் இல்லாம சைவ வைணவ ஈடுபாடு கொண்டவராக சகஜானந்தர் இருந்தார். ஆனா நீங்க இப்படி எண்ணி பார்க்கலாம், அயோத்திதாசர்ல 50 விழுக்காடு பௌத்தம், 50 விழுக்காடு ஒடுக்கப்பட்டோர் உரிமை மீட்பு போராட்டம்னா சகஜானந்தற்ற சமயம் என்பது 10-15 விழுக்காடு தான். 85-90 விழுக்காடு ஒடுக்கப்பட்ட மக்கள் கல்வி உரிமை இதுதான் வாழ்க்கையா கொண்டு வாழ்ந்தார். மிக நீண்ட கால பரப்பு இந்த தமிழ் சமூகத்தில் களத்தில் இறங்கி செயல்பட்டவர். அயோத்திதாசருக்கு அடுத்து அதை காட்டிலும் கூடுதலாக என்று கூட நான் சொல்லுவேன், மிகப்பெரிய பணியை செய்த ஆளுமை சகஜானந்தர். எனக்கு மிகப்பெரிய வருத்தம், அது அந்த பேர் ஏதோ ராம விவேகானந்தர், ராமகிருஷ்ணானந்தர் மாதிரி ஒரு ஆனந்தர் ஒட்டி இருப்பது காரணமா, அல்லது அவருக்கு சைவ வைணவத்தின் மீது இருந்த பற்று காரணமா? அப்படி பற்று காரணம்னா பௌத்தம் மீது அயோத்திதாசருக்கும் ஈடுபாடு தானே. சமயம் தள்ளி வைத்து பார்த்தால் மிகப்பெரிய பணியை செய்த ஒரு பேராளுமை சகஜானந்தர். அயோத்திதாசருக்கும் அம்பேத்கருக்கும் உண்மையிலே நாம் மரியாதை செய்கிறோம்னா அந்த களத்தில் அடுத்து யார் இந்த வீச்சில் செயல்பட்டார்களோ அவர்களை பேசுவது, அவர்களை போற்றுவது, அவர்களை வெளிப்படுத்துவது. இன்னைக்கும் சகஜானந்தர் உரிய அளவில் வெளிப்படுத்தப்படும். நாம செய்ய வேண்டிய தவறுனா முற்போக்கு சக்திகள் பாரதிய கைவிட்டா பாரதிய வேற யாரும் எடுத்துக்கிறாங்க. முற்போக்கு சக்திகள் சகஜானந்தர உரிய அளவில் எடுத்துக்கலன்னா இந்த புத்தக கண்காட்சியில ஒரு நூல் வந்து சகஜானந்தர் பற்றி வேற அமைப்பை சேர்ந்தவங்க சகஜானந்தர் எடுத்துக்கிறாங்க. ஒரு 6 மாதம் முன்ன கூட நாடாளுமன்ற உறுப்பினரும் அவர் அதை கவலையோடு தெரிவித்தார். மற்றவங்க கையில் எடுத்துக்க பார்க்கிறாங்க. சகஜானந்தர்
ஒரு செய்தி சொல்லுகிறேன். நாம் எவ்வளவு அறிவுலகத்தில் செயல்பாட்டில் தேடல தீவிரம் காட்டாமல் இருக்கிறோம்னு நானும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சகஜானந்தருக்கு எந்த நா போடுறது, ரன்னகரமா தன்னகரமா என்று பேசிக்கொண்டோம். அன்றைக்கு நான் சென்றிருந்த போது ஒரு விழா, அந்த விழாவை முடித்து விட்டு சகஜானந்தர் அந்த மடத்துக்கு போனோம். கண்ணீர் விட்டு அழ வேண்டும். அவர் பயன்படுத்தினார், அவர் கையெழுத்து போட்டார். ஏராளமான நூல்கள் செதஞ்சு கூழாயிடுச்சு. அவர்களே சில முறை சென்றிருக்கிறார்கள். உணர்வு எப்படி இருக்கு, மங்கி இருக்குன்னு பாருங்க. காட்டல, திறக்கல. ஆனால் அன்றைக்கு நாங்க 2 பேரும் போன போது நூற்றுக்கணக்கான நூல்கள். ஏன் இத்தனை தலித் விஷயம் பேசுற, உரிமை மீட்புக்காக போராடுகிறவர்கள் சிதம்பரத்துக்கு போய் தேடக்கூடாது, பாதுகாக்கக்கூடாது? அன்றைக்கு நூற்றுக்கணக்கானவற்றை ஐயா படம் எடுத்தும் பாதுகாத்தும் கொண்டு வந்தார்கள். அதோட அருமை தெரியாதவங்க கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. எலி கடிச்சு அப்படியே கூழா இருந்தது. அதுல பார்த்தா ஆங்கிலத்திலும் தமிழிலும் சகஜானந்தர் கையொப்பங்கள் இருந்தது. இப்ப எந்த எழுத்து அவர் பயன்படுத்தினார் உறுதி பண்ண முடிஞ்சது. அது மட்டும் இல்ல, வீரசோழியத்தின் முதல் பதிப்பு மிச்சம் இருந்த அவருடைய சேகரிப்பில் இருந்தது. சீவைதா பதிப்பித்த பதிப்புகள். அப்ப எவ்வளவு தூரம் சகஜானந்தர் தமிழ் இலக்கியத்துல படிச்சிருக்கார், ஆங்கிலம் படிச்சிருக்கார். நீங்கள் சமஸ்கிருதம் எப்படி அயோத்திதாசருக்கு பாலி மொழியோ அது போல இவருக்கு சமஸ்கிருதம். அது 2 பேரும் துடித்து போனோம். இயக்க தோழர்கள் கூட வந்தாங்க. ஆனா ஆயிரக்கணக்கான நூல்கள் இருந்த இடத்துல 50, 60, 80, 90 நூல் தான் முழுமையா மிச்சம் இருந்தது. அங்க இருக்கிறவங்களுக்கு கூட அக்கறை இல்லை. இளைய தலைமுறை மாணவர்கள் இன்னும் MC ராஜாவுடைய பல விவாதங்கள், சட்டசபை விவாதங்கள் இன்னமும் முழுமையா திரட்டப்படல. என்னிடத்துல கொஞ்சம் இருக்கு. எதிர்காலத்தில் இப்ப நானும் பேராசிரியர் பழனி அவர்களும் இந்த ஆண்டு ஓய்வு பெறுகிறோம். பேராசிரியர் ஆம்ஸ்ட்ராங் தான் இனிமேல் முன்னெடுக்கிறோம். என்னன்னா, அயோத்திதாசருக்கு கருத்தரங்கு நடத்துறது, அம்பேத்கருக்கு கருத்தரங்கு நடத்தணும். அதே நேரத்தில் MC ராஜாவை பத்தி பேசணும். ரெட்டமலை ஒரு கருத்தரங்கை இப்படி வடிவமைக்கணும். ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜா, கனகலிங்கம். பல பேர் தெரியாத ஒரு உண்மையை சொல்றேன். கனகலிங்கம்னா பாரதியாரால பூணூல் அறிவிக்கப்பட்டவர் மட்டும்தான் நினைக்கிறாங்க. இதே சென்னை ராஜதானியில ஏராளமான ஒடுக்கப்பட்டோர் மீட்புக்கான கூட்டங்கள்ல பேசி செயல்பட்டவர் கனகலிங்கம். கனகலிங்கம் மிக முக்கியமான ஆளுமை இந்த காலத்துல. PV சுந்தரமூர்த்தின்னு ஒருத்தர், நிறைய முக்கியமானவங்க செயல்பட்டு இருக்காங்க. ஒண்ணு ஆராய்ச்சியாளர்கள் ஆவணங்களை திரட்டி பாதுகாத்து கொண்டு வரணும். இன்னொன்னு உணர்வு உள்ளவங்க இவங்களை பத்தி எல்லாம் பேசி கொண்டு போகணும். வரலாறு அப்பதான் முழுமை பெறும். எல்லாத்தையும் விட மிக முக்கியமானது சகஜானந்தரை பற்றி இதுவரை பேசுறதெல்லாம் ஒண்ணும் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு நாம பேசணும். அவ்வளவு பெரிய பணியை செய்தவர். இப்ப விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தில் கூட நான் முன்பே வேண்டுகோள் வைத்தேன். நாடாளுமன்ற உறுப்பினருமே அதை அறிக்கையாக வெளியிட்டு இருக்கிறார். இந்த ஐகான்ஸ், பேருருக்கள், திருவுருக்கள் வைக்கிறோம்ல, பாவாணர், அயோத்திதாசர், அந்த வரிசையில அவர்களுக்கு ஈடாக வைக்கப்பட வேண்டியவர் சகஜானந்தர். நான் அதை இந்த கருத்தரங்கத்திலே ஊடகம் எல்லாம் பதிவு செய்வதால் சொல்லுகிறேன். சகஜானந்தருக்கு உரிய இடத்தை கொடுக்கணும். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இடத்தை கொடுக்கணும் போராடுறது மாதிரியே இந்த வரலாற்றுக்குள்ளும் சகஜானந்தருக்கு உரிய இடத்தை கொடுக்கணும். ஒரே ஒரு செய்தி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். வாழ்ந்த காலத்திலேயே சகஜானந்தர மகாத்மான்னு போட்டுட்டாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, மகாத்மா காந்தியடிகள் சொல்றோம், சாவித்ரி புலவே சொல்றோம், சகஜானந்தர மகாத்மா சகஜானந்தர் சொல்லியிருக்காங்க. இப்ப அதே காலகட்டத்தில் 1917, 16, மெசப்படோமியால இருந்து ஒருத்தர் கடிதம் எழுதுறார். என்ன எழுதுறாருன்னா, அயோத்திதாசர் வந்து 1892 மகாகர சபையில பேசிய போது உடன் இருந்தவன் நான் என்று மெசப்படோமியால ஒருத்தர் எழுதுறார். அவர் சொல்லுகிறார், ஏன் அயோத்திதாசர் பௌத்தத்துக்கு போனார்? இங்கே இருந்த இடத்துல உரிய வழிபாட்டு உரிமைகள் மறுக்கப்பட்டது. அதை ஒட்டி அவர் எண்ணி பார்த்து ஏற்கனவே அந்த பௌத்த சமய ஈடுபாட்டோடு அவர் இந்த
நிறையை மாற்றிக்கொண்டார் என்று எழுதிவிட்டு சொல்லுகிறார். அயோத்திதாசர் இடத்துல இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபடுவராக சகஜானந்தர் வாழ்கிறார். அந்த சகஜானந்தரிடம் நாங்கள் சேமித்து வைத்திருக்கிற 300 ரூபாய், இன்றைக்கு அது பல லட்சம் ரூபாய், 1916 பல லட்சம் பெறும், அதை நாங்கள் ஒப்படைக்க விரும்புகிறோம்னு அன்றைய சென்னை மாகாணத்தின் சட்டசபையின் தலைவராக இருந்த குத்தி கேசவ பிள்ளைக்கு கடிதம் எழுதுகிறார். அது அந்த கால பொது சமூகத்திலேயே சுதேசமித்திரன் இதழில் ஒரு பக்கம் முழுதும் வெளிவந்திருக்கு. ஆனால் நாம் சகஜானந்தரை பற்றி எவ்வளவு அறிந்திருக்கிறோம்? ரவிக்குமார் அவர்களின் முயற்சியால் தான் தொடர்ந்து ஓரளவு சகஜானந்தர் இந்த தமிழ் சமூகத்தில் பேசப்படுகிறார். அவருக்கு உரிய இடம் இந்த வரலாற்றில் வழங்கப்பட வேண்டும். ஆய்வாளர்களுடைய கடமை அயோத்திதாசர் இயலை முழுமைப்படுத்துவது, சகஜானந்தர் இயலை விரிவுபடுத்துவது, கொண்டு சேர்ப்பது. இப்படி செய்வதற்கு ஏராளமாக இருக்கின்றன என்பதை இந்த கருத்தரங்கத்தின் தொடக்கத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்தி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். பார்க்கும்போது உலகம் முழுக்க அறிவியல் கண்டுபிடிப்புகள், அறிவியல் வளர்ச்சி, இதெல்லாம் எதை வலியுறுத்துதுன்னா இந்த மத அடையாள மறுப்பு, கடவுள் மறுப்பு, பகுத்தறிவு, இதுதான் வலியுறுத்துது. அந்த நிலையை பற்றி தான் நம்ம போகணும். திருப்பி மத அடையாளங்கள் போய் சிக்கிக் கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அறிவியல் தான் வளர்ச்சியை கொண்டு போகுது. அறிவியல் எந்த மதத்தையும் சப்போர்ட் பண்ணல, எந்த மதத்துடைய கோட்பாடையும் சப்போர்ட் பண்ணல, பௌத்தம் உட்பட. பௌத்தமே ஒரு அறிவியல் மதம் என்று சொல்லப்பட்டாலும் அது அதனுடைய காலம் புத்தர் தான் கடைசி பௌத்தர் என்று சொல்லுவாங்க. எப்படி இயேசு கிறிஸ்தா கடைசி கிறிஸ்டியன் சொல்றாங்க. அது மாதிரி அவருக்கு பிறகு வந்த நிலையில பௌத்தம் புத்தருடைய வழியில நீ பௌத்தம் இல்லை. இன்னைக்கு இலங்கையிலே பார்த்தாலும் சரி, வேற நாடுகளில் பார்த்தாலும் அது எங்கேயும் அகத்தை போதிக்கிற மதமா இல்லை. அது எல்லாம் இன்ஸ்டிடியூஷன் ஆகும்போது எல்லாமே வேற ஒரு நிலைக்கு போயிடும். அதனால எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பெரியாருடைய அந்த பகுத்தறிவாதம் தான் அறிவியலுக்கு ரொம்ப அழுத்தமான ஒரு வாதம் என்று எனக்கு தோன்றுது. முக்கியமா ஒரு கோரிக்கையோட பணிமாறன், நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கிய துறை 1ஆம் ஆண்டு படிக்கிறேன். நான் புரட்சிகர மாணவர் இளைஞர் மணி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. குறிப்பா ஒரு கருத்து சொல்லிக்கிறேன். தொடர்ச்சியா சென்னை பல்கலைக்கழகத்துல நிதி நெருக்கடி அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அதன் அடிப்படையில் இல்ல இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காம மற்ற துறைகள் முடங்கி இருக்கிறதுக்கு நிதி நெருக்கடி முக்கியமான காரணமா இருக்கு. அதை முக்கியமா பேசி சென்னை பல்கலை பெற்றுத்தரணும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மாணவ சமுதாயத்தோட தாய் பல்கலைக்கழகம் சொல்லப்படக்கூடிய மாணவர்கள் ஒட்டுமொத்த கோரிக்கை அப்படிங்கிறதான் ஒரு கோரிக்கை. அடுத்த ஒரு கேள்வி ஒன்று சொல்லிக்கிறேன். நிதி நெருக்கடியில தான் இந்த நிகழ்வு நடக்குது. என்ன நிதியும் கொடுக்கல, மாணவர்களுடைய ஒட்டுமொத்தமான உழைப்புல தான் நடக்கும். அதனால ஒவ்வொரு துறையுமே அது நடக்கணும். சிறப்புரை வழங்க வந்துள்ள முனைவர் கு. ரவிக்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை நோக்கத்தையும் வரவேற்பையும் ஆற்றி அமர்ந்துள்ள முனைவர் கோ. பழனி ஐயா அவர்களே, வாழ்த்துறை வழங்க உள்ள முனைவர் மணிகண்டன் ஐயா அவர்களே, நன்றி உரை வழங்க உள்ள பாரதி அவர்களே, தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய துர்கா அவர்களே, பேராசிரியர் ஏகாம்பரம் அவர்களே மற்றும் மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் இலக்கியத்துறை சென்னையில் யூனிவர்சிட்டியில் எப்பயுமே ரொம்ப ஒரு ஸ்காலர்லியாக எந்த ஈவெண்ட்டுமே ரொம்ப ஆர்கனைஸ்டாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறையா துறையில் இருக்கிற இடமே தெரியல. 87 டிபார்ட்மெண்ட் இருக்குது யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில். ஒரு 18 சென்டர் இருக்குது, 43 ரிசர்ச் சென்டர் இருக்குது, ரிசர்ச் அஃபிலியேட்டட் சென்டர் இருக்குது, 130 காலேஜ் இருக்குது. ஆனால் எந்த இதுலையுமே ஒரு விசிபிலிட்டியே இல்லாமல் இருக்கு.
அதனால இப்போ நமக்கு வந்து ஒரு துறைங்கிறது வந்து என்னன்னா விசிபிளா தெரியும், அதாவது ஆக்டிவிட்டி நடக்குது, அகடமிக்கா இருக்கு, ரிசர்ச் நடக்குது அப்படிங்கிறது. அந்த வகையில் வந்து எனக்கு மெரினா கேம்பஸில் இருக்கக்கூடிய 2 கண்களாக நான் பார்க்குறேன், மொழித்துறையும் தமிழ் இலக்கிய துறையும். ரீசெண்டாக மணியன் ஐயா வந்து ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட் நடத்தினாங்க. ஆசிரியர் வீரமணி ஐயா கூப்பிட்டு அவங்க எழுதின புத்தகத்தை பற்றி ஒரு பெரிய ஒரு விழா நடந்தது. அது மாதிரி புதுசு புதுசாக திங்க் பண்ணனால பசங்களுக்கு நிறைய அந்த தேர்ஸ்ட் வரணும், அந்த நாலேஜ் வரணும். அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எம்பி இருக்காங்க, அவங்க எம்பி வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு கைடிங் லைட், அவங்க லைட் ஹவுஸாக நான் பார்க்குறேன். ஏன்னா இந்தியாவில் வந்து நிறைய எம்பி இருக்காங்க, எலெக்ட் ஆகியிருக்கிறாங்க. ஆனால் வந்து எத்தனை பேர் புக்கு எழுதுறாங்க, எத்தனை பேர் வந்து மாணவர்களை எங்களை மாதிரி ஆசிரியர் இன்ஸ்பயர் பண்ணுறாங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதில் நான் வந்து ரவிக்குமார் அண்ணனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பிளேஸ் கொடுக்கணும் இந்தியாவில். ஏன்னா அவங்க பாருங்க, இப்போ ஒரு புக்கு இது உண்மையிலே தெரியாது, இது அவங்க நடத்துகிற ஜேர்னல் மரக்கேணி, அதே மாதிரி அவங்க எழுதுகிற புத்தகங்கள், அவங்க எல்லாத்தையும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவங்களுக்கு எப்படி டைம் கிடைக்குதுன்னு நினைச்சு ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவேன். இந்த புக்கை பாருங்க, வாழும் அம்பேத்கர் அப்படிங்கிற புக்கு ரொம்ப சிம்பிளா இதை தொகுத்து கொடுத்துருக்காங்க. இந்த புக்கு வந்து இது இப்போ எவ்வளோ புக்ஸ் நிறைய வருது, ஆனால் படிக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் நீங்கள் ரவிக்குமார் அண்ணன் எழுத்துக்கள் நீங்கள் படிக்கும்போது ஒரு படிச்சோன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பார்க் வரும், நம்ம இது மாதிரி எழுதணும், நிறைய கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற ஃபீலிங் வரும். அந்த மாதிரி உள்ள ஒரு எழுத்தாளர் வந்து இன்னைக்கு எம்பியா இருக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கே கிடைத்த மிகப்பெரிய ஒரு அடையாளம். அவங்களுடைய எழுத்துக்களை எல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணணும், அதே மாதிரி எல்லா மாணவர்களும் படிக்கணும். இந்த மாதிரி வீக்லி டிஸ்கஷன் எல்லாம் வைக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். கண்டிப்பா உங்க மாணவர் நீங்க எல்லாமே அதை செய்வீங்கன்னு நான் கண்டிப்பா நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ரவிக்குமார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜேர்னலிஸ்ட் அவங்க. ஏன்னா ஒரு புக் எழுதுறதே கஷ்டம், ஆனா ஜேர்னல் வந்து மந்த்லிக்கு வந்து அது வந்து அதுவே கஷ்டம். ஏன்னா ஒவ்வொருத்தையும் பேசி அந்த ஆர்டிகல்ஸ்லாம் வாங்கி அதை கரெக்ஷன் பண்ணி அதை கொண்டு வர்றது. இப்போ மரக்கேணிங்கிற எழுது வந்து ரொம்ப நல்லா வந்துட்டு நிறைய வெளிநாட்டெல்லாம் படிக்கிறவங்கலாம் அவங்க அங்கே நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ஏதோ அறிவு காசம் இல்லாட்டாலும் ஏதோ அவங்க வழியில வந்து இந்த மாதிரிலாம் ஒவ்வொன்றா வரும்போது மிகப்பெரிய ஒரு நமக்கு எல்லாம் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா நான் எப்படின்னு பார்க்குறேன். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை அழுவத்தாசர் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாமே மறந்துட்டோம். இன்னைக்கு வந்து யாரோட பற்றியே பேசிட்டு இருக்கிறோம். 2 ஐடியா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இந்தியா தமிழ்நாட்டை பொறுத்தவரை: சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட், அப்புறம் கான்செப்ட் ஆஃப் திராவிடியன் ஐடென்டிட்டி. இது 2க்குமே அடித்தளமிட்டவர், அடிநாளாக விளங்கக்கூடிய இந்த மாபெரும் மனிதரை வந்து இந்த உலகம் மறக்கவே கூடாது. ஏன்னா அவரு பெயின் பண்ண ஒரு உலகம் வந்து பார்த்தீங்கன்னாலே இந்தியாவே பார்த்தாலே ஒரு என்ன சொல்ற ஒரு கேஷ்லெஸ் இந்தியா, கேஷ்லெஸ் தமிழ்நாடு. அவங்க ஐடியா பார்த்தீங்கன்னா இருக்கும் கேஷ்லெஸ் இந்தியா, கேஷ்லெஸ் தமிழ்நாடு. அதுதான் போறாங்க. அதே மாதிரி நாகாங்கிற கை, அந்த நாகாங்கிறத இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அந்த பேசிக்கான ஒரு ரேஸ் அவங்க தான். அந்த நாகா ரேஸ் தான் இன்னைக்கு வந்து நாக்பூர், இன்னைக்கு வந்து நாகர்கோவில்ல இருந்து நாக்பூர்ல இருந்து நாகாலாந்து வரைக்கும் நீங்க வந்து எப்படி ரெட்டம் வந்துச்சு நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா அந்த ரெட்டெல்லாம் படிச்சா நமக்கு தெரியணும். அந்த நாகாங்கிறது வந்து எப்படி வந்து இந்தியா கூட விரும்பி இருந்தாங்க, அது எப்படி வந்து அதை நம்ம மறந்துட்டோம், லெமூரியா மாதிரி நம்ம அதையும் மறந்துட்டோம் அப்படிங்கிற ஆராய்ச்சி. அதை நம்ம நீங்களாம் வந்து கண்டிப்பா செய்ய இருக்கக்கூடிய ஏஐ டூல் எல்லாத்தையும் நீங்க இந்த மாதிரி விடுபட்ட ஒரு வரலாற்றை நீங்கள் கொண்டு வர வேண்டும். வரலாறு அப்படின்னு சொல்லும் போது அழுவத்தாசம் மக்களே கிடையாது. ஏன்னா அவங்க எப்பயுமே வந்து ஒரு கவுண்டர் ஹிஸ்டரியை வந்து கிரியேட் பண்ணாங்க. ஒரு எதிர் வரலாறு மறைக்கப்பட்டு விட்டது, அந்த வரலாற்றை நாம் மீண்டும் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு ஆளுமை தான் கவுண்டர் ஹிஸ்டரியா நான் பார்க்கிறேன் அழுவத்தாசர். அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஒரு பாலிகிளார், அதாவது பல மொழிகள் தெரிந்த ஒரு அறிஞர். உங்களுக்கு தெரியுமா தெரியல, ஐயா வந்து சான்ஸ்கிரிட் பாலி படிச்சாங்க.
படிச்சாங்க, ஆங்கிலம், பிரெஞ்சு எல்லாத்துக்குமே படிச்சாங்க. எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தமிழ்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி என்ன பண்ணாங்க, ஆராய்ச்சி பண்ணாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு கவுண்டர் ஹிஸ்டாரியன், பாலிக்லாட், ஒரு பலமொழிகள் தெரிந்த அறிஞர் தான் அயோத்திதாசர். அவருடைய முக்கியமான அந்த கவுண்டர் ஹிஸ்டரி, எதிர் வரலாறு வந்து எப்படி நம்ம பார்க்கறோம்னா, அமெரிக்காவில் உங்களுக்கு எல்லாமே தெரியும், அந்த ரவிக்குமார் அடிக்கடி அதை எழுதியிருக்காங்க. டு போயி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், மிகப்பெரிய ஒரு அறிஞர். வந்து பிளாக் பீப்புளுக்காக போராடினார். அவர் என்ன பண்ணாருன்னா டன்னிங் ஸ்கூல் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சார். DUNNING, டன்னிங் ஸ்கூல் அப்படின்ட்டு. அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அது கருப்பின மக்கள் வந்து எப்படி வந்து வரலாற்றை வந்து நம்ம மீட் எடுக்க வேண்டும் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அது வந்து டெமோக்ரஸி தான் ஒரு மிகப்பெரிய டூல் அப்படின்னு இருந்தது. நான் அந்த மாதிரி டூபோயோடைய அந்த டன்னிங் ஸ்கூல் மாதிரி பண்டிகர் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்க, நீங்க வந்து அன்டச்சபிள்ஸ் அப்படிங்கிறது வந்து அவங்க ஒரிஜினலா காஸ்டே இல்லாதவங்க, நீங்க அவங்க வந்து நீங்க காஸ்ட வந்து நீங்க அட்டாச் பண்ணவே கூடாது, அவங்க பேசிக்கா புத்திஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு ஐடென்டிட்டியா நான் பாக்குறேன். பேசிக்கா தான் எப்படி பாருனாங்க, ரிவல்யூஷன் ஆஃப் புத்திசம் இன் தமிழ்நாடு, ஆல்சோ இன் இந்தியா. அது வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்னது வந்து அவங்க என்ன சொல்றாங்க, நிறைய பேர் வந்து பிளான் பண்ணி வந்து அதை என்ன பண்றாங்க, அதை எரேஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த வரலாற்றை நாம் மீட் எடுக்க வேண்டும். எப்படி டூபோய் பண்ணாங்களோ அமெரிக்கால, அதே மாதிரி தமிழ்நாட்டில் பண்ண மிகப்பெரிய அறிஞர் வந்து நம்ம அயோத்திதாசர் ஐயா அவர்கள். அதனால அதே மாதிரி டூபோயோட இன்னொரு புக்கு பார்த்தீங்கன்னா தி சோல்ஸ் ஆஃப் தி பிளாக் அப்படிங்கிற ஒரு புக் எழுதினார். அதாவது எப்படிலாம் வந்து மக்கள் கஷ்டப்பட்டு இந்த அமெரிக்காவை வந்து போராடி வந்தாங்க, கடத்தப்பட்டு வந்தாங்க, எப்படி கப்பல் வந்தாங்க அப்படின்னு பத்தி தி சோல்ஸ் ஆஃப் பிளாக் போக் அப்படின்ட்டு அந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இப்ப நம்ம தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேர் வெளிநாட்டுலாம் போயிருக்காங்க. அதாவது புலம்பெயர்ந்து போனவங்க போர்ஸ் பண்ணி, சில பேர் வாலண்டியரா போனாங்க, சில பேர் என்ன பண்ணாங்க, நீங்க வந்து ஒரு இன்டென்ஷனல் லேபரா போகணும் அப்படின்னு போனாங்க. குறிப்பா நீங்க கேஎஃப் பார்த்துருப்பீங்க, பெங்களூர் இருக்கக்கூடிய கோல்ட் ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா, அங்க வந்து நம்ம மக்கள் தான் வந்து புத்திசத்தை ஆரம்பிச்சாங்க. அங்க இருக்கக்கூடிய கோல்டன் ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இங்க இருக்கிறத விட அங்க இருக்கக்கூடிய ரிவைவல் வந்து நிறைய நடந்தது. அதாவது ரவிக்குமார் நிறைய இடங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஆப்பிரிக்கா போயிருக்காங்க, அப்புறம் இந்தோனேஷியா, அந்த மாதிரி நிறைய கண்ட்ரிக்கு இங்க இருந்து போனதெல்லாம். அதே மாதிரி ஒரு பிரிசர்கள் வந்து பண்டிகர் ஆரம்பிக்கும் போது அந்த சேனல் காப்பி வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து நடத்தவே கஷ்டப்படுறோம். பண்டிகர் வந்து அப்பயே நடத்தி என்ன பண்ணிருக்காங்க, எல்லா நாளும் அனுப்பிட்டாங்க. அது ஒரு பைசா தமிழ் அந்த பத்திரிகை, அது எப்படி அவங்களால பண்ண முடிஞ்சு அப்படி அப்ப இப்ப நம்ம எவ்வளவு பண்ண முடியும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி கல்வியை வந்து பண்டிகர் வந்து ஒரு மிகப்பெரிய டூலா பார்த்தாங்க. அது வந்து என்னமோ அது வந்து ஒன்லி நாட் ஃபார் லிபரேஷன். இன்னைக்கு நம்ம மண்டேலா சொன்னாங்க இல்லையா, எஜுகேஷன் இஸ் டூல் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் சொசைட்டி. பட் ஆனா அயோத்திதாசர் என்ன பண்ணாங்கன்னா, எஜுகேஷன் should be called a tool for leadership அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா தலைமை பண்பை வந்து வெளிப்படுத்துவதற்கு கல்வியை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, திரும்ப டூபோய் போறாங்க. ஏன்னா நிறைய பேர் நிறைய பேசுவாங்க, பட் நான் கம்பேர் பண்ற மாதிரி கொஞ்சம் பேசுறேன். டூபோய் என்ன பண்ணாங்கன்னா டேலண்டட் 10th அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப ரொம்ப ஹைலி எஜுகேட்டட் கருப்பின மக்கள் வந்து என்ன கூப்பிட்டு என்ன பண்ணாங்கன்னா, நீங்க வந்து ஒரு 10 பேர் சேர்ந்து வந்து இது வந்து வழி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆரம்பிச்சார். டூபோய் அப்படிங்கிற அந்த அறிஞர். அதனால என்ன பண்ணாரு ஐயா அயோத்திதாசர் வந்து டூபோய் படிக்கல. ஆனா வந்து அயோத்திதாசர் என்ன பண்ணாங்கன்னா, அதே மாதிரி அந்த கான்சன்ட்ரேஷன் வேணும், ஒரு 10 பேர் வேணும், ஒரு 10 பேர் நல்லா படிச்சவங்க இருக்கணும், அவங்க வந்து வழி நடத்தலாம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து ஒரு பிரிசா தமிழ்ல வந்து பேப்பர் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணாங்க. அது என்ன, காகித யூனிவர்சிட்டி. பேப்பர் போர்டு கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன காகித யூனிவர்சிட்டின்னு நீங்க எல்லாமே ஆச்சரியப்படுவீங்க. அது என்ன சொல்றாருன்னா, அது எதுக்குனாக்க இந்த காகித சர்வ கலாசாலை அப்படிங்கிற வார்த்தை நான் யூஸ் பண்றேன். எதுக்குனாக்க அது அந்த மாதிரி ஒரு 10 பேர் இருந்தாலே அவங்க வந்து இன்டலெக்சுவலா ஷார்பன் பண்ணலாம், பீப்புள் வந்து ஓடி
பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்டை வந்து யாரு ஐயதாசர் வந்து பண்ணாங்க. ஆனா இதை வந்து நான் என்ன பண்றேன்னா டூபோயோடைய அந்த டேலண்டட் 10th அப்படிங்கிற அந்த கான்செப்ட் கூட நான் ரிலேட் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாம கல்ச்சுரல் இன்ஃபர்மேஷன், கலாச்சாரம் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எப்ப ஏற்படுத்துச்சுனாக்க அயோத்தியாசர் வந்து என்ன பண்ணாங்க, புத்திசம் அப்படிங்கிறது வந்து சாக்கிய புத்தி சொசைட்டி அப்படிங்கிற ஒரு சொசைட்டி மூலியமா ஆரம்பிச்சு அதை என்ன செய்யறாங்கன்னாக்க அது வந்து நீங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலிசமா பார்க்காதீங்க, அது வந்து ஒரு வே ஆஃப் லைஃபா பார்க்கணும், ஒரு வாழ்க்கை நெறியாக பார்க்க வேண்டும் அப்படிங்கறத அவங்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி டூபோய் என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்கால இந்த ஒயிட் அந்த வெள்ளை இன மக்கள் வந்து ஆரம்பிச்சாங்கல்ல, அவங்க ஆரம்பிச்சதுன்னா பேன் ஆப்பிரிக்கனிசம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. அதை என்ன பண்ணாங்க, அதை வந்து உடைக்கணும், நம்மளே வந்து கருப்பிட மக்களை வந்து நம்ம கலாச்சாரத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு அவங்க பாடுபட்டாங்க. அந்த மாதிரி போராட்டம் தான் டூபோய். அதே மாதிரி இந்த மாதிரி டூபோய்ங்கிறவரை வந்து நம்ம கம்பேர் பண்ணி அயோத்தியாசர் வந்து நம்ம யாராவது அதை வந்து ஆராய்ச்சி பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னாக்க நம்ம வந்து நம்மதான் வந்து இந்த உலகத்துக்கு வந்து நிறைய மாடல் கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த தமிழ்நாட்டில் கூடிய லீடர்ஸ் என்ன பண்ணிருக்கோம், நிறைய மாடலை கிரியேட் பண்ணி நம்ம விடுதலைக்காக நம்ம போராடிருக்கோம். அதுக்கப்புறம் வந்தவங்க தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, நம்மள மாதிரி நிறைய பேர் மாடல் கிரியேட் பண்ணிருக்காங்க. நம்ம எப்பயுமே வெஸ்ட்ல போய் நம்ம வந்து என்ன பண்ணோம், மேற்கத்திய நாடுகள்ல போய் கடன் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு ஒரே எடுத்துக்காட்டு அயோத்தியாசர். ஏன்னா அவங்க கிரியேட் பண்ண மாடலை இன்னைய வரைக்கும் வந்து நம்ம வந்து என்ன பண்ண இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே லிபரேஷன்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதனால உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னாக்க, அயோத்தியாசர் வந்து நம்ம எல்லாருமே மந்த்லி அந்த மீட்டிங் மாதிரி போட்டு அவர் எழுதுன புத்தகத்தை மட்டும் படிச்சாலே நமக்கு மிகப்பெரிய நமக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்குங்கிறத நான் என்னுடைய தலைமையான கருத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைய பேசலாம்னா எம்பி வெயிட் பண்றாங்க. கடைசியா ஒரு சொல்லிட்டு நான் நிப்பாட்டுறேன். அயோத்தியாசர் ஐயாவோட இன்னொரு முக்கியமான பார்த்தீங்கன்னா சயின்ஸ், ரேஷனாலிட்டி அண்ட் மாடர்னிட்டி. நம்ம எப்பயுமே இந்த பொது புத்தி அப்படின்னு நம்ம நிறைய பேர் நம்ம கேள்விப்படுறோம். ஆனா இதுல என்னன்னா அயோத்தியாசர் வந்து சயின்டிபிக்கா அதை வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது சயின்ஸ், ரேஷனலிசம், மாடர்னிட்டி இது மூணுமே மெர்ஜானா எந்த சமுதாயமே வந்து என்ன கண்டிப்பாக விடுதலை அடையும் அப்படின்னு ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, தமிழ் இலக்கியத்தையே என்ன பண்ணாங்க, ரீப்ளை பண்ணாங்க, ரீட் பண்ணாங்க. இப்ப நம்ம படிக்கிற போது இன்னைக்கு அதே மாதிரி அவங்க என்ன பண்ணாரு, தமிழ் இலக்கியத்தையே நம்ம திரும்பி வாசிக்க வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய கருத்தை ஏற்படுத்தினாங்க. அந்த மாதிரி நம்மளால் தொடர்ந்து செய்ய வேண்டும்